Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரூட் நம்பர் 17 இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரூட் நம்பர் 17 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன டீசன்ட் வாட்ச் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில ஜித்தன் ரமேஷ் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமங்கலம் ரோடு சைடு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல ஒரு ரூட் இருக்கு, அதுதான் ரூட் நம்பர் 17. அங்க ரெண்டு பேர் ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு ஜாலியா ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு போறாங்க. அன்னைக்கு நைட்டு மர்மமான முறையில் அவங்கள ஒருத்தன் வந்து கடத்திக்கிட்டு போயிடுறான். அந்த ரூட்ல போற எல்லாருமே மர்மமான முறையில் காணாம போறாங்க, கொலை பண்ணப்படுறாங்க. அது யார் எதுக்காக பண்ணாங்க, ஜித்தன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேரையும் கடத்தி கொண்டு போய் வச்சு என்ன பண்ணாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த மூவில இருக்கிற ஒரு சில பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷா நடிச்சிருந்தாங்க. இதுவுமே ஒரு மினிமலிஸ்டிக் த்ரில்லர் டிராமா மூவி தான். ஜித்தன் ரமேஷ் தான் இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்காரு. அவரோட வில்லன் கேரக்டரைசேஷன் நோட்டபிளா ரீசனபிளா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் செகண்ட் போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த்ரிஷாவோட மூவியான ரோடுமே பார்த்தீங்கன்னா இதே மூவி ஆஃப் பேட்டர்னில் தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஆவரேஜாக சிம்பிளான ஒரு டோனில் போயிடுச்சு. எதுவுமே மெனக்கெட்டு பண்ணாமல் விட்டுட்டாங்க. ரைட்டிங்கில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலாகவும் ஆவரேஜான மூவி தான். எதுவுமே அப் டு தி லெவலுக்கு இல்லாமல் போயிடுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, அந்த நைட் டைம் விஷுவல்ஸ், ஃபாரஸ்ட்ல நடக்கக்கூடிய சம்பவம்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி ப்ராப்பராக கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தா நீட்டாக இருந்திருக்கும். டார்க் அண்ட் பிளாக் த்ரில்லர் மூவி ஸ்டைலில் கொண்டு போகிறோன்னு சொல்லி உங்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 18+ மூவி தான். தனியாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செப்படி படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1 hour 50 minutesக்குள்ள இருந்தாலும் இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடான ஒப்பீனியன் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு ஸ்லோனஸே லாக்னஸே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் 15 minutesல ராங் டைம் போர்ஷன் மாதிரி பயங்கரமான இம்ப்ரெசிவான சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருந்தா ஒரு நல்ல என்கேஜிங்கான மொமெண்ட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனியன் அண்ட் சஜஷனாக இருக்குது. ஏன்னா சர்வைவல் ட்ராமா டோன்லேருந்து ஜித்தன் ரமேஷ் கிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிப்பான், எத்தனை வாட்டி தப்பிக்கிறாங்கிறதே திரும்ப திரும்ப காமிச்சு நம்மளை இரிட்டேட்டும் சில இடத்துல பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்பீட்டடான சீன்ஸை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணியிருந்து ட்ராப் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. அதை தாண்டி ஹீரோ எதுவுமே பண்ணாமல் போகிற போக்கில் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு போகிறங்கிறதெல்லாம் அந்தளவு எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாங்க. பயங்கரமாக லாஜிக் மிஸ்டேக் அடி வாங்கிச்சு. ஃப்ளாஷ்பேக் இம்ப்ரெசிவான டோனில் இருந்தனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மூவி ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகி சில சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. டைம் இருந்தால் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான த்ரில்லர் மூவி தான் இந்த ரூட் நம்பர் 17. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டிங்கன்னா 5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பீட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.